ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எஜமான் வருகிறார் என்ற காரியத்தை குறித்து நேற்று பார்த்தோம். த மாஸ்டர்ஸ் ரிட்டர்ன். எதுக்காக வராராம்? கணக்கு கேட்க வருகிறார். யாராக இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பிரபலமானவர்களோ பிரபலம் இல்லாதவர்களோ, பெரிய ஊழியக்காரர்களோ, பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடெண்ட், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் எல்லாரிடத்திலும் ஒரு நாள் கணக்கு கேட்க அவர் மீண்டும் வருகிறார். ஆயத்தமாக இருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு? எங்கே சார், நம்ம வேலை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது, இதில் அவர் வேறு வந்து அதெல்லாம் நடக்காது சார். எத்தனையோ வருஷம் இந்த மெசேஜ்லாம் கேட்டுட்டோம், நீ ஏன் தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுதில்ல. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் எல்லாரையும் அவர் சந்திக்க வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நீதிமானுக்கு அவர் வருகிறது எப்படி இருக்கும் தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்குமா. அவர் வரப்போகிறார். ஒரு நாள் அவருடைய வருகையின் சத்தம் கேட்க போகிறது. அது எப்போ கேட்கும், எப்படி கேட்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 10 கன்னிகைகளை பற்றி ஆண்டவங்க சொல்கிறாரு. அதில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க, 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லாமல் வந்திருக்காங்க. மணவாளன் வருகிறார்னு அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க போல். அவர் வரதுக்கு லேட்டானோடனே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே போட்டிருக்கு சார், நடுராத்திரிலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க தூங்கிட்டாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் திருடனை போல் வருகிறார். திருடன் எப்போ வரா, நடுராத்திரி மட்டும் வரமாட்டாங்க. திருடன் எந்த நேரம் வேணாலும் வரலாம் இல்லை? அப்போது இப்போ கேள்வி என்னென்னா, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையான்றதான் கேள்வி. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும். இவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு, நடுராத்திரியிலே வந்துட்டார் எல்லாம் எழுந்திருக்கணுன்னே கடன்னு எழுப்பி பார்த்தா 5 பேர் ஆயத்தமாக இல்லாமல் அவங்க கடைசியில் உள்ளே போகும். டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. சார், நமக்கு ஒரு சத்தம் ஒரு நாள் கேட்கும் சார். மத்திய ஆகாயத்தில் அவர் ஒரு நாள் வருவார். அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பக்கம் இன்றைக்கி ராப்சரே கிடையாது சார், ஒரு ஸ்ட்ரைட்டாக செகண்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி நான் ரொம்ப உள்ளே போக விரும்பல. பட் டாக்ட்ரினல் ஃபவுண்டேஷன் நம்ம நம்புகிற ஒரு காரியம், பெண்டெகாஸ்டல் டாக்ட்ரினல் ராப்சரை நம்புது இயேசு கிறிஸ்து. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய முதல் வருகை வந்துட்டு போயிட்டார், ஒரு குழந்தைய வந்துட்டு போயிட்டார். இன்னி வரைக்கும் உட்காந்துக்கிறாங்க யூதர்கள் எல்லாரும் முட்டி ஜோம் பண்ணுக்கிறாங்க அழுகையின் சுவரில். அவர் வர மேசியா வரணும்னு. அவர் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். இவங்களால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் பெரிய ராஜா வருவார்னு நினச்சோம், இவர் என்னப்பா ஒரு தச்சர் மகனாக வந்துட்டார் அப்படின்னு. இப்போ இன்னும் போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 2வது முறை அவர் வரப்போகிறாரு. சீக்ரெட் கம்மிங். அவர் பகிரங்கமாக உள்ளே வர்றது அடுத்தது. சீக்ரெட் கம்மிங் மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம் துணிக்கும். இப்போ கர்த்தர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அப்படியே நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்படுவார். ஒரு நாள் அந்த சத்தம் கேட்க போகுது. ஆயத்தமாக இருக்கீங்களா? என்னப்பா நேற்று டைம் ஷார்ட்டு அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், செட்டில் பண்ண வராருன்னு சொல்கிறேன். முந்தா நேற்று டைம் இஸ் வெரி ஷார்ட்டு, பயம்புத்திர மெசேஜாகவே இது, இதுக்காக காலங்காலத்தில் கேட்க முடியல அப்படின்னா ஆவியானவர் அதுதான் ஆயத்தப்படுறதான் விரும்புகிறார். ஆயத்தப்படணும்னு விரும்புகிறார். நம்ம இன்றைக்கி ரொம்ப பிஸியாக கடன்னு இல்லை. இன்றைக்கி காலைல 6 மணிக்கு ஆஃபீஸ் சேர்ந்து ஓடுறோம், ஆஃபீஸில் பெரிய வேலை செய்கிறோம், ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். திருப்பி நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி சாப்பிட்டு தூங்கிடுறோம், ஒரு 15 மினிட்ஸ் ஜோம் பண்ணிடுறோம். அப்போ இந்த ஆயத்தத்திற்கு அதிகமாக நேரம் செலவிடுமான்றது ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப பிஸியாக இருக்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸு. ஆமாம், பிசாசு நம்மளை ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறான்.
நீ சில பேர் ஊழியத்தில் பயங்கர பிஸியாகிரும். ஆண்டவருக்கே நேரம் இருக்காது, ஆனால் ஊழியத்தில் பயங்கர பிஸியாக இருப்போம். பிசாசை நம்ம ரொம்ப பெருமைப்படுத்தலாம் பேசல, பட் ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீ ஊழியம் தானே செய்ய, ஆனால் ஆண்டர்கிட்ட உட்காராமல் செய்ய. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி பாதி பேருடைய நிலைமை. அவர் வருகிறார் என்ற சத்தம் ஒரு நாள் கேட்கும். நடுராத்திரியிலே கேட்டது போல திடீர்னு ஒரு நாள் கேட்கும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவரோடு கூட போய் விடுவார்கள். அந்த நாளில் நாம் அவரோடு போகணுங்க. ஆகவே ஆயத்தமாகுங்க. எப்படி ஆயத்தமாகிறது? ஐயா இவ்வளோ சொன்னேன், எப்படி ஆயத்தமாகிறது? இந்த வார்த்தை தான். வார்த்தை, ஜெபம், சபை கூடி வருது, நல்ல சர்ச்சுக்கு போகணும், ஆவிக்குரிய திருச்சபை. இப்போ அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ளே காக்கப்படும். அவருடைய நல்லா நாம் மயப்படுவதாக. Have a very blessed day. God bless you.